சுருக்கமாக பேசுங்கள் என்று சொன்னேன். அவர்களும் சுருக்கமாகத்தான் பேசினார்கள். இருந்தாலும் வேக வேகமாக மணித்துளி ஓடிவிட்டது. இவை பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய ஆசையோடும் இதே புரட்சித் தலைவி அம்மா அவருடைய ஆசையோடும் என்னை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்த தலைமை கழக நிர்வாகிகளுக்கும் வரி புரிந்து அமர்ந்திருக்கின்ற செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் கழக பொது உறுப்பினர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை முதலிலே சமர்ப்பிக்கின்றேன். எனக்கு அனைவரும் சிறப்பான முறையிலே கட்சி பணியாற்றிட முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று இருகரம் கூப்பி வேண்டி உங்களை கேட்டுக் கொள்கின்றேன். நம்முடைய கழகத்தினுடைய மாநாடு ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி மதுரை மாநகரமே குலுகுகின்ற அளவிற்கு வரலாற்று சிறப்புமிக்க கழக வீர வரலாற்றின் பொன்விழா எழுச்சி மாநாடு உங்களுடைய மகத்தான ஆதரவின் பேரிலே நடைபெற்று முடிந்தது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வரலாற்றிலேயே சுமார் 15 லட்சம் பேர் கலந்து கொண்டு வெற்றி மாநாடாக நடத்தி காட்டினோம். இந்த மாநாடு வெற்றி பெறுவதற்கு எங்கே என்னும் அமர்ந்திருக்கின்றீர்களே நகர கழக செயலாளர்கள், ஒன்றிய கழக செயலாளர்கள், பேரூர் கழக செயலாளர்கள், பகுதி கழக செயலாளர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், மேடையிலே வீட்டுகின்ற தலைமை கழக நிர்வாகிகள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒருமித்த கருத்தோடு நீங்கள் பணியாற்றிய காரணத்தினால்தான் மதுரையில் நடைபெற்ற கழக வீர வரலாற்றின் பொன்விழா எழுச்சி மாநாடு மிக சிறப்பாக எழுச்சியாக எதிரிகள் அஞ்சுகின்ற அளவுக்கு அந்த மாநாடு நடைபெற்று முடிந்தது. அந்த மாநாட்டை பற்றி இன்றைக்கு இருக்கின்ற விளையாட்டு அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விமர்சித்து பேசினார். அண்ணா திமுக மாநாட்டை போல இந்த மாநாடு இருக்காது. அது ஒரு எடுத்துக்காட்டு மாநாடாக சேலத்திலே நடைபெறுகின்ற திமுக இளைஞர் மாநாடு, இளைஞர்களுடைய மாநில மாநாடு நடக்கும் சொன்னார். அவர் சொன்னதுதான் 3 முறை தள்ளி வைக்கப்பட்டு விட்டிருந்த மாநாடு. 3 முறை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிக்கின்ற பொழுதே இந்த பாதிப்பு உங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே நாவடக்கம் தேவை. அரசியல் கத்துக்குட்டியாக இருந்து கொண்டு அண்ணா திமுக விமர்சிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. அது ஒரு வீர வரலாற்று மாநாடு. இனி எந்த கட்சியும் அந்த மாநாட்டை வெல்ல முடியாது. அந்த அளவுக்கு சிறப்பாக அமைந்த மாநாடு. இன்னும் சொல்ல போனால் என் முன் அமர்ந்திருக்கின்றீர்களே நம்முடைய ஒன்றிய நகர பேரூராட்சி பகுதி மாவட்டம் அத்தனை பேரும் வாகனம் இல்லை. வாகனம் இருந்திருந்தால் அந்த மதுரை மாநகரமே தாக்கு பிடித்திருக்காது. அந்த வாகனத்தையும் எடுக்க விட முடியாத செய்த அரசுதான் விடியா திமுக அரசு. பேருந்துகள் நமக்கு கிடைக்கவில்லை, வாகனங்கள் முழுமையாக கிடைக்கவில்லை. முழுமையான வாகனங்கள் கிடைத்திருந்தால் இன்னும் 10 லட்சம் பேர் கூடுதலாக அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டிருப்பார்கள். அது மட்டுமல்ல,
முறையாக பாதுகாப்பு வழங்காத காரணத்தினாலே திண்டுக்கல்லிலே இருந்து நம்முடைய மாநாடு வரை அந்த மாநாட்டிற்கு வந்திருக்கின்ற வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. அதே போல திருச்சி ரோடு, அதே போல மதுரை திருநெல்வேலி ரோடு சாலை, மதுரை தூத்துக்குடி சாலை, எல்லா பகுதிகளிலும் நம்முடைய கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் மாநாட்டிற்கு வந்த வாகனம் அங்கேயே நின்றது. அதை பற்றி விமர்சனம் செய்ய தகுதி இல்லை உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு. அதோடு பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் உருவாக்கிய இயக்கம் அதிமுக இயக்கம். இது உயிரோட்டமுள்ள கட்சி. எந்த கொம்பனாலும் அதிமுகவை அழிக்கவோ ஒடுக்கவோ முடக்கவோ முடியவே முடியாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை தோற்றுவிக்கும் போது தீய சக்தி திமுகவை அழிப்பதுதான் அதிமுகவுடைய முதல் கடமை என்று சொல்வார்கள். அவர் இருக்கின்ற வரை திமுக எழுந்திருக்க முடியவில்லை. அந்த அளவுக்கு வலிமை உள்ள இயக்கமாக அற்புதமான ஆட்சி தந்தார்கள். 10 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி தந்தார்கள். அதற்கு பிறகு இதய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பல்வேறு சோதனைகளை சந்தித்து அந்த சோதனைகள் எல்லாம் சாதனைகளாக்கி பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட கனவை நனவாக்கின்ற விதமாக சுமார் 15 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி நாட்டு மக்களுக்கு தந்தார்கள். அவர் இருக்கின்ற காலம் வரை. அதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக தோற்றுவிக்கப்பட்ட கட்சி. அம்மா மறைவுக்கு பிறகு சுமார் 4 ஆண்டு காலம் உங்கள் துணையோடு ஒரு சிறப்பான ஆட்சியை தமிழ்நாட்டு மக்களுக்கு தந்தோம். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சட்டமன்றத்திலே எழுச்சி உரையாற்றினார்கள். எனக்கு முன்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே இயங்கும் என்ற வாக்குறுதியை சட்டமன்றத்திலே அளித்தார்கள். அந்த வாக்குறுதியை நாம் அத்தனை பேரும் ஒன்றாக இணைந்து நாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம். இந்தியாவிலே எத்தனையோ கட்சி இருக்கின்றன, தமிழகத்திலும் எத்தனையோ கட்சி இருக்கின்றது. ஆனால் சோதனை மேல் சோதனையை சந்தித்த ஒரே கட்சி அதிமுக கட்சி ஒன்றுதான். அத்தனை சோதனைகளும் படிக்கட்டாக்கி வெற்றி கண்டதும் அதிமுக கட்சி ஒன்றுதான். எத்தனை வழக்குகள், கொஞ்ச நெஞ்ச வழக்குகளா? அத்தனை வழக்குகளும் நீதி, தர்மம், உண்மை வென்றது. இதுதான் சரித்திரம். என்னிடத்திலே வழக்கறிஞர் பாலமுருகன் அவர்கள் வருவார். அறிவிச்சவர் வழக்கறிஞர், மாநில உறுப்பினர், கழக அமைப்பு செயலாளர் அறிவிச்சவர் சி சண்முகம் அவர்கள் அனுப்பி வைப்பார். நான் வக்காலத்தில் கையெழுத்து போட்டுக்கிட்டே இருப்பேன். இப்ப எத்தனை தான் கையெழுத்து போடுறது கணக்கே தெரியலையே. ஆனா கணக்கு தெரியாத அளவுக்கு வழக்கு தொடர்றாங்க. நாம அதோட அது அபிடவிட்ல 50 பக்கம் 100 பக்கம் கையெழுத்து போட்டுட்டே இருப்பேன். எப்ப இவ்வளவும் தேவையா? ஆமாண்ணா, எதிரிகள் அந்த அளவுக்கு நம்ம இருக்கிறாங்க. அவர்களை வெல்ல வேண்டும் என்று சொன்னால் சட்ட நுணுக்கத்தோடு நாம் கையாள வேண்டும் என்று சொல்லுவார். அந்த அளவுக்கு வழக்குகளை சந்தித்த இயக்கம் தான் அதிமுக இயக்கம். தீய சக்தி திமுக நம்மை எவ்வளவோ சீண்டி பார்க்கின்றது. இந்த இயக்கத்தை முடக்க எவ்வளவோ பாடுபடுகிறார்கள். எனக்கு முன்னாலே அறிவிச்சவர் சி சண்முகம் அவர்கள் குறிப்பிட்டதை போல நம்ம எதிரிகளோடு கைகோத்து துரோகிகளும் இணைந்து கொண்டார்கள். இருவரும் சேர்ந்து இயக்கத்தை உடைக்க எவ்வளவோ முயற்சி செய்தார்கள். அத்தனையும் உங்களுடைய துணையோடு இருவரும் தன்னுடைய அருள் ஆசியோடு வென்று காட்டினோம்.
ஒவ்வொரு முறை பொதுக்குழு நடைபெறும். அப்பொழுது நடைபெறுகின்ற பொழுதெல்லாம் ஒரு உணர்வுபூர்வமாக நம்முடைய முகத்திலே ஏதோ ஒரு பதற்றத்தோடு நாம் பொதுக்குழுவிலே சந்திப்போம். ஆனால் இந்த பொதுக்குழு அனைவருடைய முகத்திலும் மகிழ்ச்சி பொங்குகிறது. இருவரும் தலைவருடைய சக்தி நமக்கு வெற்றி தந்து கொண்டிருக்கிறது. நீதிமன்றத்திலும் நீதி வென்றுவிட்டது. அதேபோல தேர்தல் கமிஷனிலும் நமக்கு அங்கீகாரம் கிடைத்து விட்டது. இனி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெட் வேகத்திலே செயல்படும். தமிழகத்திலேயே அதிக தொண்டர் கொண்ட ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். இந்த இயக்கம் வலிமையாக இருக்கின்ற காரணத்தாலே, இந்த இயக்கம் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தாலே அதிக அளவிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினராக தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். சுமார் 2 கோடிக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இன்றைக்கு இணைந்திருக்கின்றார்கள் அண்ணா திமுகவிலே. வேற எந்த கட்சிக்கும் இவ்வளவு உறுப்பினர் தமிழகத்திலே கிடையாது. அந்த பெருமையும் அண்ணா திமுகவுக்கு தான் கிடைத்திருக்கின்றது. அதே போல புதிய உறுப்பினர்கள் பெண்கள் அதிகமான பேர் இடம்பெற்றிருக்கின்றார்கள். இளைஞர்கள் அதிகமான பேர் இடம்பெற்றிருக்கின்றார்கள். படித்தவர்கள் அதிகமான பேர் இடம்பெற்றிருக்கின்றார்கள். ஆகவே தொழிலாளிகள் அதிகம் பேர் இடம்பெற்றிருக்கின்றார்கள். ஆக அனைத்து தரப்பு மக்களும் உறுப்பினராக கொண்ட ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, இதே புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சி காலத்திலும் சரி, ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட கடைக்கோட்டில் வசிக்கின்ற ஒரு ஏழை சாமானியன் கூட உயர்ந்த நிலைக்கு வர முடியும் என்ற ஆய்வு செய்த ஒரே கட்சி தமிழகத்திலே அண்ணா திமுக கட்சி ஒண்ணுதான். இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அமைதி, வளம், வளர்ச்சி, இதுதான் அண்ணா திமுகவுடைய தாரக மந்திரமாக எடுத்துக்கொண்டு செயலாற்றி மக்களிடத்திலே மிகப்பெரிய பேராதரவை பெற்றார்கள். தமிழகத்திலேயே 234 தொகுதியிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2 சின்னத்திலே போட்டியிட்டு வெற்றி கண்ட இயக்கம் என்று சொன்னால் அது அண்ணா திமுக கட்சி ஒண்ணுதான். அதே போல பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மனிதநேயம், சமத்துவம், சகோதரத்துவம் இவையே தாரக மந்திரமாக கொண்டு நாட்டு மக்களுக்கு சிறப்பான ஆட்சி தந்தார்கள். இருவரும் தலைவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிறந்த ஆட்சி கொடுத்தது என்று மக்களிடத்திலே பெயரை பெற்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே சுமார் 30 ஆண்டு காலம் ஆட்சி செய்த பெருமை நம்முடைய கட்சிக்கு தான் இருக்கின்றது. வேற எந்த கட்சியும் 30 ஆண்டு காலம் தமிழகத்திலே ஆண்ட கட்சி கிடையாது. 30 ஆண்டு காலம் ஆட்சி செய்த காரணத்திலே தான் இன்றைக்கு தமிழகம் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. 30 ஆண்டு கால ஆட்சியிலே பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு எடுத்த முயற்சி, போடப்பட்ட திட்டங்கள், நிறைவேற்றப்பட்ட பணிகள், அதன் மூலமாக தமிழகம் இன்றைக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை எட்டியிருக்கின்றது. இதற்கு காரணம் அண்ணா திமுக கட்சி, அண்ணா திமுக அரசாங்கம். அதே போல கண்ணுக்கு தெரியாத வைரஸ் கொரோனா தொற்று நோய் உலகத்தையே அதர வைத்த நோய் கொரோனா வைரஸ் தொற்று நோய்.
அப்பொழுது தமிழகத்திற்கும் அந்த நோய் கண்டறியப்பட்டது. கண்ணுக்கு தெரியாத வைரஸ் நோயும் நாம் முறியடித்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அந்த காலகட்டம் மிக 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 ஒரு மோசமான காலகட்டம். அந்த கொரோனா வைரஸ் தொற்று எப்படி பரவுகின்றது என்று தெரியாமல் இருக்கின்ற காலகட்டம். அது எப்படி அந்த நோயுடைய தன்மை அறியாத காலகட்டம். அதற்கு எப்படி குணப்படுத்த, அந்த நோய் வந்தவர்களுக்கு எப்படி குணப்படுத்த வேண்டும் என்று அறியாத காலகட்டத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு சிறப்பாக செயல்பட்டு விலைக்கு மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஆக்கி வைச்ச சாதத்தை சாப்பிடுவதை போல நாம் அனைத்தும் செய்து வைத்தோம். ஆட்சி மாற்றம், விடியா திமுக அரசு ஆட்சிக்கு வந்தது. அப்பொழுது கூட சரியான முறையிலே கொரோனா வைரஸ் பரவலை தடுக்க முடியாமல் திணறிய அரசுதான் விடியா திமுக அரசு. விடியா திமுக ஆட்சியிலே பல உயிர்களை இழந்திருக்கின்றோம். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வேகமாக, துடிப்பாக, விவேகமாக செயல்பட்ட காரணத்தினாலே விலை மதிக்க முடியாத உயிர்கள் எல்லாம் காப்பாற்றிய அரசு அதிமுக அரசு என்பதை நாங்கள் பெருமையோடு சொல்ல கடைபெற்றுகின்றேன். அதாவது கொரோனா வைரஸ் தொற்று காலம், வேலைக்கு செல்ல முடியவில்லை தொழிலாளிகள், விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட பொருளை விற்பனை செய்ய முடியவில்லை. எங்கேயோ வெளியில் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. வெளியில் சென்றால் காற்றின் மூலமாக தொற்று நோய் ஏற்பட்டு உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடும். அப்படிப்பட்ட கொடிய நோய் இருக்கின்ற அந்த காலகட்டத்திலே மக்களை வாழ வைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 11 மாதம் ரேஷன் கடையிலே விலையில்லா பொருட்களை கொடுத்தோம், உணவுப் பொருட்களை கொடுத்த அரசாங்கம். விலையில்லா அரிசி, சர்க்கரை, எண்ணெய் கொடுத்தோம். தொழிலாளிகளுக்கு தேவையான உதவிகளை செய்தோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் 1000 ரூபாயை வழங்கினோம். இப்படி கொரோனா காலத்திலும் மக்களை வாழ வைத்த அரசாங்கம். பசியால் வாடிய ஏழை மக்களுக்கு அம்மா உணவகத்தின் மூலமாக நாள் ஒன்றுக்கு 7 லட்சம் உணவு கொடுத்த காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அப்படி சாதனை மேல் சாதனைக்கு சொந்தக்கார அரசாங்கம் சொந்தம் கொண்டாடுகின்ற கட்சி தான் அதிமுக கட்சி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.